உலகெங்கும் வாழும் உயர் தமிழ் நெஞ்சங்களுக்கு என் உயிர் வணக்கம். நம்ம படிக்கிற ஒவ்வொரு செய்தியிலேருந்தும் நம்ம வாழ்க்கைக்கு பயன்படக்கூடிய சில பாடங்கள் கிடைக்கும். ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். ஒரு முறை நான் சென்னை விமான நிலையத்தில் நின்றுட்டுருக்கிறேன். விமானத்தில் புறப்படணும், கொஞ்சம் நேரம் இருக்குது, நின்றுட்டுருக்கிறேன். ஒருவர் அங்கேருந்து வந்து, சார் சாரி சார், எக்ஸ்கியூஸ் மீ, உங்கள் ஃபோன் கொஞ்சம் கொடுங்க, நான் அவசரமாக ஒரு ஃபோன் பண்ணணும், எனது பேட்ரி கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடுச்சு, ஃபோன் கொடுங்க, ஃபோன் பண்ணணும் அப்படிங்கிறாரு. எனக்கு என்னமோ ஒரு நறுக்குன்னு ஒரு உணர்வு. யாரோ ஒருத்தர் வந்து விமான நிலையத்தில் ஒரு பரபரப்பாக இருக்கலாம், ஒரு அவசரமாக இருக்கலாம், தகவல் சொல்ல வேண்டியிருக்கலாம், அவங்களுடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகிடலாம், சில சிக்கல் ஏற்படலாம். எல்லாம் எனக்கு புரியுது. டெக்னிக்கலாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, குழப்பம் இருக்குது. நான் உதவுறது அப்படின்னு சொல்லி ஏதாவது உபத்திரவத்தில் நாளைக்கு மாட்டிக்கிட்டா ரொம்ப யோசிக்கணும் வாழ்க்கையில். இப்போ நான் வெளிநாடு போகும்போது என்கிட்ட ஒருத்தர் சொன்னார், இப்படி ஜிப்பாக போடாதீங்க சார் அப்படின்னார். நான் ஏன் அப்படின்னு கேட்டேன். இந்த கஞ்சா கடத்துறவங்க சும்மா இருக்க மாட்டாங்க சார். ஓப்பன் பேக்கெட் இருந்ததுன்னா அதுக்குள்ளே கஞ்சா போட்டதை போட்டுருவாங்க. அவங்க வந்து அப்புறம் அந்த போலீஸ் செக்யூரிட்டி தாண்டி வெளியே வந்ததுக்கப்புறம் மிரட்டி அதை வாங்கிக்குவாங்க. சிக்குன்னு அவங்க மாட்டிக்குவாங்க. அதனால் உங்கள் ஜிப்பு பேக் இருந்தால் கூட அதை பூட்டி வைங்க, அது திறக்கக்கூடிய வகையில் வைக்காதீங்க. உங்கள் ஹேண்ட்பேக் லக்கேஜ் மேலே வைக்கிறீங்களா, அது திறந்த மாதிரி இருந்ததுன்னா அதில் போட்டுருவாங்க சார். கடத்துகிற மாதிரி பொருள்களை போட்டு விட்ருவாங்க. நீங்கள் போலீஸ் செக்யூரிட்டியை தாண்டுற வரைக்கும் நீங்கள் அதை சுமந்துக்கிட்டு வருவீங்க. மாட்டினீங்கன்னா நீங்கள் சிக்கிடுவீங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் உங்களை மிரட்டி அதை அவங்க வாங்கிக்குவாங்க. இதுதான் சார் ஏர்போர்ட்டில் நடக்கக்கூடிய ஆபத்துன்னார். எனக்கு ரொம்ப ஒரு பெரிய உதவி பண்ணார். அதனால் நான் வெளியூர் போகும்போது இப்படி ஓப்பன் பேக்கெட் உள்ள ஜிப்பா அதில் ட்ராவல் பண்ணுறத வெளிநாடுகள்லாம் பயணம் பண்ணும்போது விமானத்தில் தவிர்த்துருவேன். யாரோ ஒருத்தர் நம்ம நல்லதுக்கு ஒன்று சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம கேட்கணும். இப்போது எனக்கு அது மாதிரி ஒரு நினைவுக்கு வருது. ஒரு ஃபோன் கொடுங்கன்னு சொன்னால் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் இந்த பிளேனில் வருவேன்னு என் ஒய்ஃப் காத்துக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் அந்த பிளேனில் வந்து நான் போக முடியல, இப்போ அடுத்தாப்பில் இதில் போகிறேன், நான் லேட்டாக வருவேன், எனக்கு காரை அனுப்ப சொல்லணும் ஏர்போர்ட்டுக்கு, நான் அதில் வருவேன்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, இல்லை அப்படின்னாரு. எனக்கு ஒரு தடுமாற்றம். நான் சொன்னேன், ஃபோனை நான் உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன், ஆனால் நீங்கள் அந்த நம்பர் சொல்லுங்கள், நான் டயல் பண்ணுறேன், அவங்க யார் பேசுவாங்கன்னு சொல்லுங்கள், அவங்ககிட்ட நானே பேசுகிறேன், நான் ஆங்கிலத்தில் தான் நான் பேச முடியும், அவங்களுடைய மொழி எனக்கு தெரியாது, நான் அதை தான் செய்ய முடியும், இல்லை மெசேஜில் வேணால் நான் அனுப்பி விட முடியும். இதுவே எனக்கு சரின்னு படலை, நீங்கள் வேறு எங்கேயாவது போய் கூட ஃபோன் ஃப்ரீ சர்வீஸ் ஃபோன் இருக்கலாம், பெய்டு அதை போய் பண்ணலாம், இருந்தாலும் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தொலைபேசியில் பேசினேன். அவர் சொன்ன மாதிரியே ஒரு பெண்மணி தான் எடுத்தாங்க. அவங்க வந்து வேற ஒரு மொழியில் பேசினாங்க. அப்புறம் நான் சொன்னது மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் பேர் இதுவா அப்படின்னு கேட்டேன். அவங்க ஆமாம் அப்படின்னாங்க. ஏர்போர்ட்டில் இருக்கார், அந்த ஃப்ளைட்டை மிஸ் பண்ணிட்டாராம், அடுத்தாப்புறம் இந்த ஃப்ளைட்டில் வராராம், இதை உங்களுக்கு சொல்ல சொன்னார், அவருடைய ஃபோன் வந்து ஹேங் ஆகிடுச்சான் அப்படின்னா. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ சார் அப்படின்னாங்க. வச்சுட்டேன். நான் அப்போ கூட என்ன நினச்சிட்டேன், சரி நல்ல வேளை நாம் வந்து நாமளே அதை ஹேண்டில் பண்ணி புத்திசாலியாக நடந்துக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு ஒன்றும் சிக்கல் வரல அந்த முதல்ல, அதனால எந்த சிக்கலும் வரல. ஆனால் அப்புறம் இப்போ ரீசெண்டாக நான் ஒன்று படித்தேன். எழுத்தாளர் தருமன் அவர்கள் எழுதின ஒரு ஃபேஸ்புக்கில் எழுதின ஒரு பகுதியை படித்த போது தான் நான் கவலைப்பட்டது எவ்வளவு நியாயம் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. இது மற்றவங்களுக்கும் பயன்படணுமேங்கிறதுக்காக நான் இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். தயவுசெய்து நம்ம ஃபோனை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நீங்கள் இதை டயல் பண்ணிக்கங்க, நீங்கள் யாருக்காவது பேசணுன்னா பேசிக்கங்க அப்படின்னு நம்முடைய ஃபோனை கொடுக்கக்கூடாது. சார் ஆபத்து அதெல்லாம் ரைட், இதுக்கு வேறு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நாம் பார்க்கணும். வேறு என்ன, போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் சொல்லலாமா, இல்லை பக்கத்தில் பெய்டு பூத் சர்வீஸ் ஏதாவது இருக்கா, வேறு எப்படி பண்ணலாங்கிறத பற்றி தான் யோசிக்கணுமே ஒழிய நம்முடைய ஃபோனை அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் பேசுங்கன்னு கொடுக்கக்கூடாது. கொடுக்கறதுல எத்தனை சிக்கல். அந்த செய்தி நான் படித்தது எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இதை பாருங்கள். பள்ளிக்கூடத்தில் குழந்தைய விட்டுட்டு ஒரு அம்மா ஸ்கூட்டியில் இப்படி எல்லோரும் காலையில் கொண்டு குழந்தைய விட்டு திரும்புவாங்களா, அதே மாதிரி அவங்க திரும்பும்போது டக்குன்னு ஒரு பெண் கேட்குறாங்க, மேடம் உங்கள் ஃபோனை கொஞ்சம் கொடுங்க, அர்ஜென்ட்டாக ஒரு கால் பண்ணிக்கணும், என்னுடைய ஃபோன் வந்து பேட்ரி டோட்டலாக டவுன் ஆகிடுச்சு, வெரி அர்ஜென்ட். நம்ம என்ன நினைப்போம், யாரோ ஒருத்தர் கேட்குறாங்க ஃபோனை கொடுத்தா என்ன அப்படி தானே கொடுப்போம். அந்த அம்மா கொடுத்துட்டாங்க.
அந்த ஃபோனை கொடுத்த உடனே அவங்க யார்கிட்டயோ பேசினாங்க. பேசிட்டு தேங்க்யூ மேடம்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. இவங்க அந்த ஃபோனை வாங்கி தன்னுடைய பேக்கில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்க எங்கேயோ மார்க்கெட்டுக்கு போகிறாங்க, கடை வீதி போகிறாங்க, ஏதோ வாங்க வேண்டியிருக்கு, எல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அங்கங்கே தன்னுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தால் வீட்டு வாசலில் போலீஸ் வேன் நிற்கிது. என்ன விஷயம்? மேடம் உங்கள் ஃபோன் நம்பர் இதுவா? ஆமாம், ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் யாருக்கு ஃபோன் பண்ணீங்க அப்படின்னு. அவங்க இப்படியே யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்களுக்கு தான் ஃபோன் பண்ணதெல்லாம் ஞாபகம் வரும், ஆனால் யாருக்கும் உதவி கொடுத்தது எப்படி ஞாபகம் வரும் டக்குன்னு? அவங்க எப்படி சொல்லும்போது இது உங்கள் நம்பர் தானே? ஆமாம். இப்போது ரயில்வே ட்ராக்கில் ஒரு மர்டர் நடந்திருக்கு, கொலை நடந்திருக்கு. அவருக்கு கடைசியாக வந்த ஃபோன் உங்கள் ஃபோன்லேருந்து வந்த ஃபோன். இந்த அம்மா சிக்கிட்டாங்க. இவங்ககிட்டேருந்து ஃபோன் வாங்கி பேசினாங்க பாருங்கள். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா, என்ன யாருக்கு ஃபோன் பண்ணாங்க, எப்படி நடந்தது, அதெல்லாம் பின்னாடி தான். ஆனால் இப்போ என்ன நடந்து போச்சு, இவங்க ஃபோன் நம்பர்லேருந்து அந்த மர்டர் நடந்த கொலை நடந்தவருக்கு கடைசியாக ஃபோன் வந்திருக்குது. அப்போ இவங்க பதிலெல்லாம் இல்லை, சட்டமெல்லாம் அதெல்லாம் அப்புறம் போலீஸ் உடனே அரெஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும்? அந்த அம்மாவுடைய கணவர் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. அந்த வெளிநாட்டில் இருந்த கணவர் ரொம்ப நல்லவர், தன்னுடைய மனைவியை பற்றி நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கிறவர். அவர் அங்கேருந்து இங்கே வந்து இந்த கேஸ்லேருந்து இந்த அம்மாவை விடுவிக்கிறதுக்குள்ளே அவர் பட்ட பாடு அதை அவர் எழுதுகிறார். எதுக்கு சொல்ல வரேன், இது பெருசு இல்லை. அதாவது ஃபோனை கொடுத்து அதில் ஒரு மர்டர் நடந்த விஷயத்துக்கு ஃபோன் போய் அப்படிங்கிறது பெருசு இல்லை. பத்திரிகையில் அதுக்குள்ளே என்னென்ன போட்டாங்க, இந்த பெண்ணுக்கும் அந்த வாலிபருக்கும் என்ன தொடர்பு, கள்ள தொடர்பா, யார் தாங்கிறது? சம்பந்தமே இல்லாமல் இந்த மனவேதனைகளை எல்லாம் யார் தாங்கிறது? இந்த ஊருக்கு தெரியாமையே பேசுகிறதுல இந்த ஊரை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது. தனக்கு ஒன்றுமே தெரியாட்டி கூட தெரியாத விஷயத்தை பற்றி அளந்து பொழந்து கட்டுறதுக்கு இந்த ஊரில் எவ்வளவோ ஆள் இருக்குது. என்னை பற்றி கூட ஒருத்தர் போட்டிருந்தான், கொஞ்ச நாளாக சுகி சிவம் விபூதி குங்குமமே வைக்கிறது இல்லை, ஏன்னா அவர் நாஸ்திகர் ஆகிட்டார். அவர் நம்ம பேசும்போது எங்கேயாவது விபூதி அழிஞ்சிருக்கும், மீட்டிங்கில் லேசாக தான் இருக்கும். அவன் சொல்லிட்டான், அவர் விபூதி குங்குமமே வைக்கிறது இல்லை, அவர் பார் எவ்வளோ மாறிட்டாருன்னு. நடந்ததே பல பேருக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் ஒரு கம்பெனி விபூதியை பளிச்சுன்னு நெத்தியில் பூசிடுவேன். அது எனக்கு அதான் வாங்கி வச்சுருப்பாங்க வழக்கமாக. சுத்தமான விபூதி ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுத்தாரு, பசு சாணத்தில் சிரமப்பட்டு அந்த திருநீர் எப்படி தயாரிக்கணுமோ அப்படி, அது பளிச்சுன்னு இருக்காது. அது ஏன்னா பசு சாணத்தை சாம்பல் ஆக்கி பூசுறது. அது மாதிரி மஞ்சள் ஒருத்தர் தயார் பண்ணி கொடுத்தாரு, மஞ்சள்லேருந்து ஒரு குங்குமம், அது இந்த இதை கெடுக்காது அப்படி. அது ரெண்டும் வச்சா பிரைட்டாக இருக்காது, அது ரொம்ப கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். அதை என்றைக்கோ ஒரு நாள் நான் வச்சுட்டு வெளியே போன போது அது தெரியாதுல்ல, சுவிட்டா எந்த வெளியில் துட்டு வாங்கிட்டார், அதனால தான் அது விபூதியை வைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம நாட்டில் எப்படின்னு கேட்டால் விவரமே தெரியாதவன் என்ன வேணாலும் பேசுவான். இப்போ நான் எங்கேயோ போயிட்டேன், அதை விடுங்க. இந்த அம்மா லைஃப்பில் பட்ட பாடு, அவங்க கேரக்டரை டேமேஜ் பண்ணி அவங்க அந்த போலீஸ் கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்கு பல வருடங்கள். நம்ம நாட்டில் சட்டம் அப்படி, கேஸ் நடத்துகிற முறை அப்படி. ஒருத்தர் மேலே நிரூபணம் அவங்க தப்பே இல்லைன்னா கூட சுலபத்தில் வெளியே வர முடியாது, அவ்வளோ கஷ்டம். இதே மாதிரி இன்னொரு விஷயமும் அந்த இதில் இருந்தது. ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காரு, குளிக்க போயிருக்காரு கிணத்துல குளிக்க போன இடத்துல செருப்பை கழட்டி போட்டிருக்கிறாரு. அந்த காலத்துலலாம் அப்படி தான் செருப்பை கழட்டி போட்டு கிணத்துல தொப்புன்னு உள்ளே குதித்து நீந்தி தானே எல்லாம் பண்ணுவாங்க. செருப்பை கழட்டி போட்டு கிணத்துல குளித்தவர் வெளியே வரும்போது செருப்பு போட்டு வந்துட்டோன்னு மறந்துட்டார். இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எத்தனையோ தடவை நம்ம செருப்பை எங்கேயோ போட்டு எங்கேன்னு தேடிட்டு உட்காந்துருப்போம். இவர் செருப்பை விட்டுட்டு இவர் வந்துட்டார். சார் சிக்கிட்டார் சார் ஒரு கேஸில். ஏன்னா மறுநாள் போலீஸ் அந்த கிணத்துல ஒரு பணத்தை பார்த்துட்டாங்க. இப்போ கிணத்துல பணத்தை பார்த்ததுக்கப்புறம் வெளியில் இந்த செருப்பு கிடக்குது, ஒரு ஜோடி செருப்பு. யாரை அரெஸ்ட் பண்ணுவாங்க? முதல்ல அரெஸ்ட் பண்ணி ஆகணும்ல. ஒரு பணம் கிடக்குது கிணத்துக்குள்ளே, வெளியில் ஒரு செருப்பு கிடக்குது, விட்டுருவாங்களா? இந்த செருப்பு யாருதுன்னா போலீஸ் நாயை விட்டு மோந்து பார்க்க சொன்னேன், நேராக இவர் வீட்டு வாசல் தான் நிற்கும். இப்போ கதை கந்தலாக போச்சு. இவருக்கும் அந்த பணத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு 100 வக்கீல் உட்காந்து ஆஜரானா கூட போலீஸில் 2 ஆர்குமெண்ட் தான். என்ன, அந்த இடத்துல அந்த செப்பல் கிடக்குதுன்னா ஒன்று இவர் முதல்ல கிணத்துல அந்த பணத்தை பார்த்துருக்கணும், பயந்து ஓடியாந்துருக்கணும். ஓடி வந்தவர் ஏன் போலீஸில் கம்ப்ளைண்ட் சொல்லலை? செருப்பு அங்கே விட்டு ஓடியாந்துட்டார், பயந்துட்டார். இங்கே கிடக்குதுங்கிறத அவரே சொல்லியிருக்கணுமா இல்லையா போலீஸில்? ஏன் சொல்லலை? இல்லை இவரே ஏன் கொலை பண்ணியிருக்க மாட்டார்? கொலை பண்ணிவிட்டு அங்கேருந்து வரும்போது அவசரத்தில் செருப்பை விட்டு வந்திருக்கலாம். 2 தானே சார் ஆப்ஷன்.
மூணாவது இவர் மறந்துட்டு வந்துட்டேங்கிறத சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டாங்களே. இந்த வழக்கிலேருந்து வெளியே வரத்துக்குள்ளே பணம், காலம், துன்பம், சிறை, எத்தனை விதமான அவஸ்தைகளை அவர் பார்க்க வேண்டி வந்தது அப்படிங்கிறத எழுத்தாளர் தர்மன் அவர்கள் ஒரு ஃபேஸ்புக் பதிவில் குறிப்பிட்டிருந்தாங்க. இதை எதுக்கு சொல்ல வரேன், இந்த உலகத்தில் உதவணும் அப்படின்னா கூட கவனமாக தான் உதவணும். சின்ன ஒரு நம்முடைய மறதி, ஒரு சின்ன பிழை பெரிய சிக்கலில் கொண்டு போய் விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது பயம்தான். எப்போ பார்த்தாலும் பயந்தே வாழ முடியுமா? ஆனால் அப்படி வாழ வேண்டி இருக்குது. அதனால் இந்த வாழ்க்கையில் கூடுதல் கவனம் தேவை. ஒரு முறைக்கு 2 முறை யோசிக்கணும். நம்ம எப்போவுமே எப்படி இருக்கிறோமோ அது மாதிரி கொஞ்சம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. கூடுதல் கவனம் நமக்கு மிக மிக அவசியம்.